ஹாய் கைஸ், பாபநாசம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் மலையாளத்தில் வெளியான திருஷ்யம் படத்தோட ரீமேக் தான். இந்த படம் மலையாளத்தில் பார்ட் 2, இப்போ பார்ட் 3 கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த படம் தமிழில் பார்ட் 2 வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க, கமல் சாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் அது கிடையாது. இந்த படத்துக்கும் அவங்க பர்சனல் லைஃபுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த படத்தோட கேரக்டர் சுயம்புலிங்கம், திருஷ்யமோட கேரக்டர் ஜார்ஜ் குட்டி. ஸோ ஜார்ஜ் குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கிரிமினல். பிகாஸ் இந்த படத்தில் பாபநாசத்தில் சுயம்புலிங்கம் கிளைமேக்ஸில் கையை கும்பிட்டு அழுதுருவார். அவர் அழுது தன்னோட கில்ட்டியாக அங்கே சொல்கிறாரு, என்னால் உங்கள் பையனோட உசுரை திருப்பி கொடுக்க முடியாது, அவன் வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லுவார். இந்த பாபநாசத்தில் வந்து தான் எல்லாரும் அவங்களோட பாவத்தை கழுவுறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜார்ஜ் குட்டி அப்படி கிடையாது. அவர் அந்த இடத்துல அவரோட கெத்தை காட்டுவார், அவரோட திமிரை காட்டுவார். மோகன்லாலுக்கே உருத்தான ஸ்டைலில் அந்த வேட்டியை அவர் தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பார். ஜார்ஜ் குட்டி என்றைக்குமே நல்லவனாக இருந்ததே கிடையாது. என்ன இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்காக தான், ஜஸ்டிஸ்க்காக தான் அதை பண்ணான்னு நம்ம சொன்னால் கூட, ஜார்ஜ் குட்டி ஒருபோதும் இன்னொருத்தனை கொள்றதுக்கு யோசிக்கவே கிடையாது. இதே தான் பார்ட் 2லையுமே அவரோட ஸ்ட்ரென்த்தாகவும் காட்டியிருப்பாங்க. யாருக்கும் எதுக்கும் எங்கேயுமே பயப்பட மாட்டார் ஜார்ஜ் குட்டி. ஆனால் சுயம்புலிங்கமோட கேரக்டர் அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக தான் குடும்பத்துக்காக ஜார்ஜ் குட்டி பண்ணதையே தான் பண்ணுவார். ஆனால் அங்கே நம்மளால் கேரக்டர் டிஃபரன்சியேஷன்ஸ் பார்க்க முடியும். பை கம்பேரிங் வித் ஜார்ஜ் குட்டி, இவர் ரொம்ப நல்லவர். சுயம்புலிங்கம் இவர் அப்படி கிடையாது. ஸோ இதோட ரீசனாக கூட இருக்கலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறது. இதனால் கூட பார்ட் 2 வராமல் இருந்திருக்கலாம். இது மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் உங்களோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.